நம்ம ரொம்ப ஒல்லியா இருந்தா, பணக்காரங்களா இருந்தா, அறிவாளியா இருந்தா ஹாப்பியா இருப்போம்னு நினைக்கிறோம். ஹாப்பினஸ் தேடி ஓடுறத ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மொமெண்ட்ல ஹாப்பியா இருங்க. இத மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்பவுமே நீங்க வாழ்ற அந்த நொடியில இருங்க. இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மெடிடேஷனுக்கு பக்கத்துல போயிட்டீங்கன்னு அர்த்தம். மெடிடேஷன் அப்படிங்கிறது உங்களோட ரொம்ப ஸ்பெஷலான பர்சனல் ஸ்பேஸ். உங்களுக்கு மட்டுமே சொந்தமான இடம். அங்க போய் உங்களை கண்டுபிடிங்க. உங்களை மன்னிங்க. நீங்க உங்களை லவ் பண்ணுங்க. அமெரிக்கன் டிபெட்டன் புத்திஸ்ட் பேமா சோதரன் மெடிடேஷனை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. மெடிடேஷன் உங்களை தூக்கி வெளியே அனுப்புறது இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்குறது. 4 உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இல்லாததை பத்தி நினைக்காதீங்க. ஜெலஸ்ங்கிறது ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒண்ணு. ஜெலஸ்ங்கிறது நம்மள நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ண வைக்காது. ஒருத்தவங்களோட அச்சீவ்மெண்ட்டையோ அவங்க புதுசா ஒரு பொருளை வாங்கிக்கிறதுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணாம அவங்கள வெறுக்க வைக்கும். அதனால உங்ககிட்ட இருக்கிற பொருள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லாத பொருளை நினைச்சு வருத்தப்படாதீங்க. கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு உங்களை பெட்டர் பீப்புளா சேஞ்ச் பண்ணும். அதனால மத்த பீப்புளோட சக்சஸ்க்கு ஹாப்பியா இருங்க. அதே நேரத்துல உங்க கோல்ஸை ஃபோக்கஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்க யாருக்குமே காம்படிஷன் கிடையாது. நீங்க உங்களுக்கு தான் காம்படிஷன்.